بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இந்த ரமதானுடைய சொற்பொழிவில் உளவியல் மேதையானுலார் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தலைப்பு நம்ம கொஞ்ச நாளாக எதை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, உள்ளத்தை நிர்வகித்தல், மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைண்டை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதில் என்னென்ன பார்த்தோம்? உள்ளத்துக்கான இயல்பு என்ன, அது அதனுடைய தன்மைகள் என்ன, தன்மையில் தடுமாறும் நிலையில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபித்னாவை உள்வாங்கிற தன்மையில் இருக்கும்னு பார்த்தோம். இது இல்லாமல் உள்ளத்தினுடைய வகைகள், நிம்மதியான உள்ளம், நித்திக்கும் உள்ளம், இச்சை கொண்ட உள்ளம்ன்ற 3 வகையை பார்த்துட்டு, அது இல்லாமல் இன்னும் சில வகைகளையும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆரோக்கியமான உள்ளம், மரணித்த உள்ளம், நோய்வாய்ப்பட்ட உள்ளம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த உளநோய்க்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம். உளநோயுடைய வகைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். உளநோய்க்கான வகைகளில் 2 வகை இருக்குது. ஒன்று சந்தேகங்களுடன் தொடர்புடைய நோய். அதில் என்னென்ன வருது? நயவஞ்சகம் வருது, மனோ இச்சையை பின்பற்றுதல், தற்பெருமை அடிக்கிறது, சந்தேகமான எண்ணம், முகஸ்துதி, இதெல்லாமே அது என்னது? சந்தேகத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு கொண்டு போய்டுன்றதை பார்த்தோம். இச்சையுடன் தொடர்புடைய நோய்கள் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்தோம். எல்லாமே நம்ம குரான், ஹதீஸ் ஆதாரத்தோட அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லக்கூடிய வசனங்கள் குறித்து தான் இதை நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ இத்தனை நோய்கள் அப்படின்னு தானே அதை நமக்கு சரிப்படுத்துறதுக்கான வழிகளை அல்லாஹ் சொல்லியிருப்பான் இல்லையா. அப்போ என்ன உளநோயை குணப்படுத்துறதுக்கான வழிகளில் என்னென்ன நேற்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாவ மன்னிப்பு கோர்றது, பிரார்த்திக்கிறது, அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மூலமாக, திருமறை குரானை ஓதுதல் மூலமாக, தொழுகையை நிலைநாட்டுதல் மூலமாக வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோன்பை கடைப்பிடிக்கிறது, ஜக்காத்தை நிறைவேற்றுறது, ஹஜ்ஜை நிறைவேற்றுறது மூலமாக எப்படி நம்ம இந்த உளநோயை தீர்த்துக்கலாம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்த்து இந்த தலைப்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிக்க இருக்கிறோம். இந்த உள்ளத்தை நிர்வகித்தலுக்கு கீழே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற உளநோயை குணப்படுத்துவதற்கான வழிகள், நோன்பை கடைப்பிடித்தல். நோன்பை பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதமுடைய அதாவது மனிதனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கே உரியதாகும். ஆனால் நோன்பை தவிர நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே நற்பலன் அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம், கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். முஹம்மதின் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் மனத்தை விட நறுமணமிக்கதாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பு திறக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார், தம் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என சஹீஹ் புகாரியில் 1904வது ஹதீஸாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஜக்காத்தை நிறைவேற்றுதல். முறையாக ஜக்காத்தை நிறைவேற்றி வருவது மனிதனின் உடல் மற்றும் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். அல்லாஹ் திருக்குரானில் 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் கூறுகின்றான், நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த தூய்மை குறித்து, உள்ளத்தின் தூய்மை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. அடுத்ததாக ஹஜ்ஜை நிறைவேற்றுதல். ஹஜ் என்ற கடமையை முறையாக நிறைவேற்றினால் பாவங்களற்ற பிறந்த குழந்தை போன்று மாறிவிடுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தாம்பத்திய உறவு கொள்ளாமலும் எந்த பாவமும் செய்யாமலும் யார் இந்த ஆலயத்தை ஹஜ் செய்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார் என்று சஹீஹ் புகாரில் 1819வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக இஸ்லாமிய 50 கடமைகள் மட்டுமல்லாது ஏனைய கடமைகளையும் சுன்னத்துகளையும் சரிவர நிறைவேற்றும் போது மனித உள்ளத்தை நோய்வாய்ப்படுவதிலிருந்து தடுத்து தூய்மையான உள்ளமாக மாற்ற இயலும்.
உள்ளத்தின் இயல்பு, அதன் தன்மைகள், வகைகள், அதனை சீர் செய்வது எப்படி என்பதை உளவியல் மேதை அன்னலார் போதித்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மிக தெளிவாக அறிந்து அதன்படி செயல்பட முற்படும் போது நம் உள்ளத்தை இறை உதவியுடன் மிகச் சுலபமாக நம்மால் நிர்வகிக்க இயலும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம். வாஹ்ரது அனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.